உதயநிதியை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என விழா மேடையில் பழனி மாணிக்கம் பேசியதற்காகத்தான் அவருக்கு விருது வழங்கப்பட்டிருப்பதாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்திலும் பதிவிட்டிருக்கிறார். நேற்று திமுக பவள விழாவில் பழனி மாணிக்கத்திற்கு விருது வழங்கப்பட்டது குறித்து தமிழிசை இவ்வாறு விமர்சனம் செய்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, முன்னாள் ஆளுநர் என்ன விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்? விரிவாக பதிவு செய்யலாம். நேற்று திமுகவின் முப்பெரு விழா பவள விழா நடைபெற்றது. அந்த முப்பெரு விழாவில் விருதுகள் வழங்கப்பட்டது. திமுகவின் மூத்த நிர்வாகிகளான பழனி மாணிக்கத்திற்கு பவள விழாவில் அந்த விருது வழங்கும் பொழுது அதை அவரை பற்றியான எடுத்துரையாடலை சொல்லியவர் உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் பேசிய பிறகு பழனி மாணிக்கம் விருது பெற்ற பிறகு பேசும் பொழுது அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும், உங்களுக்கு பின்னால் கட்சியை அவர்தான் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது பவள விழாவில் பழனி மாணிக்கத்திற்கு விருது கொடுத்தது உதயநிதி துணை முதல்வராக பட்டம் சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கை விடுப்பதற்காகவா அப்படி என்ற ஒரு கேள்வியை தமிழிசை சவுந்தரராஜன் தனது எக்ஸ்ட்ரா பக்கத்தில் கேட்டிருக்கிறார். டைனாஸ்டி இன் பிஎன்பி கிரவுண்ட் சூன் அப்படின்றதையும் அவங்க ஒரு கேள்விக்குறியாகவே வைத்திருக்கிறார். நேற்று நடந்த அந்த பவள விழா பல்வேறு வியூகங்களுக்கும் பல்வேறு கேள்விகளுக்கும் முன்னாய்ப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழிசை சவுந்தரராஜனின் இந்த பதிவும் கவனம் பெற இருக்கிறது. பவள விழாவில் பழனி மாணிக்கத்திற்கு விருது கொடுத்தது உதயநிதியை துணை முதல்வராக பட்டம் சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கை விடுப்பதற்காகவே என்று தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.